ஹாய் எவ்ரிவன், நேற்று டின்னருக்கு மினி விலாக்ல தட்டு இட்லியோட சர்வ் பண்ண சிக்கன் தண்ணி குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா. ஒரு குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெயில் கொஞ்சமாக சோம்பு பொரிய விட்டுட்டு 2 பெரிய வெங்காயம் கருவேப்பிலை சேர்த்து வதக்கிக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சமாக மல்லி இலை வாசனைக்காக சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா 2 பெரிய தக்காளி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. தேவைக்கு உப்பும் சேர்த்துட்டு தக்காளி நல்லா வெந்த பிறகு ஒரு 1/2 கிலோ அளவுக்கு சிக்கனை சேர்த்துக்கோங்க. சிக்கன் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. சிக்கன்லேருந்து கொஞ்சமாக தண்ணி வெளியே வந்த பிறகு மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், 1/2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, அதுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 2 உருளைக்கிழங்கு கட் பண்ணி சேர்த்துருக்கேன். 1 கப் தண்ணி சேர்த்து மீடியம் ஃப்ளேமில் ஒரே ஒரு விசில் விட்டு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி குழம்பு ரெடி ஆகிடும். சிக்கனும் வெந்துடும். கடைசியாக 1 கப் அளவுக்கு திக்கான தேங்காய் பால் சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுட்டு கடைசியாக ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லி இலை சேர்த்து இறக்குனீங்கன்னா சூப்பரான சிக்கன் தனி குழம்பு ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள்.